அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு எலும்பு மூட்டு தேய்மானம் வருவதற்குரிய காரணங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அதில் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இதை பற்றின நாலேஜ் ஓரளவுக்கு இருக்கும். ரைட். இப்போ இந்த எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படும் பொழுது குறிப்பாக இந்த முழங்கால் மூட்டு பகுதியில் எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஏன் நம்ம உடம்புல வேற மூட்டு பகுதி கிடையாதா? ரைட். அப்படி நம்ம ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய சந்தேகம்தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம உடம்புல அவ்வளோ மூட்டு பகுதிகள் இருக்கும் பொழுது இந்த முழங்கால் மூட்டு பகுதி மட்டும் தேய்வதற்குரிய காரணம் நம்மளுக்கு தெரியணும். நம்ம உடம்புல உள்ள மூட்டு பகுதிகளின் அமைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகள் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும். முதல்ல மொபிலிட்டி தான், மூமெண்ட், அவ்வளோதான். நம்ம ஒரு வேலையை செய்வதற்கான ஒரு அமைப்பு தான் எல்லா மூட்டு பகுதியிலும் இருக்கும். ஆனால் கால்களை பொறுத்த வரைக்கும் அது வேலை செய்வது மட்டும் கிடையாது. நம்மளுடைய மனித உடம்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு போவதற்கான ஒரு அசைவையும் அது செய்தாகணும். அப்போ மற்ற மூட்டுக்கெலாம் இல்லாத இதுக்கு ஒரு அதிகமான வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்பை தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. ரைட். இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா வெயிட் பியரிங் ஜாயின்ட்ஸ் நம்ம நிறைய நம்ம சொல்லுவோம். இந்த வெயிட் பியரிங் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நம்மளுடைய கழுத்து எலும்பு முதலாம் இருக்கக்கூடிய வெயிட் பியரிங். ஏன்னா நம்ம படுக்க விட்டு எந்திரிச்ச உடனேயே நம்மளுடைய தலையை செங்குத்தா தாங்கி பிடிக்கிறது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதிகள் தான், சர்விக்கல் ரீஜன். அடுத்தது இந்த மார்புக்கூடு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வெயிட் பியரிங் சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உடல் எடையும் இந்த மார்புக்கூடு பகுதியையும் தாங்கக்கூடியது. அடுத்து இந்த முதுகு தண்டவடத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய லம்பார் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த பகுதி. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வெயிட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதற்கப்புறம் 2 இடுப்பு மூட்டு பகுதிகள். இதற்கடுத்து அப்படியே முழங்கால் மூட்டு பகுதி, கணுக்கால் மூட்டு பகுதி. இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரைட். அப்போ அடுத்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு இத்தனை ஜாயின்ட்லேயும் நம்மளுக்கு தேய்மானம் ஏற்படக்கூடிய காரணங்கள் நிறையா இருக்கு. ஆனால் முழங்கால் மூட்டில் ஏன் தேய்மானம் இருக்கு? ஏன் இடுப்பு எலும்பில் தேயலாம்ல, இல்லை கணுக்கால் மூட்டு பகுதியில் தேயலாம்ல? ரைட். இப்போ நம்மளுடைய உடம்புல எல்லா மூட்டு பகுதிகளும் எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு மூட்டு பகுதியும் சுற்றி அமைந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டில் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் மிகவும் குறைவாக இருக்கும். ரைட். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா நம்ம கழுத்து எலும்பு பகுதியை சுற்றி தசை பகுதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லம்பார் ரீஜன் சொல்லக்கூடிய அங்கேயும் முதுகு தண்டுவடத்தில் கீழ்ப்புறத்தில் லம்பார் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் தசை பகுதிகள் அதிகமாக இருக்கும். அடுத்து இடும்பு மூட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா பந்துக்கிட்ட மூட்டு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அங்கேயும் பார்த்தீங்கன்னா தசை பகுதிகள் அதிகமாக இருக்கும். மூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே முழங்கால் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசை பகுதிகள் மிகவும்
குறைவாக இருக்கிறத நம்ம வந்து கவனிக்க முடியும். நம்ம இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டுக்கும் அதை சுற்றி அமைந்து உள்ள சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் உடைய சைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் குறைவு. ரைட். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடல் எடையை தாங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பு எலும்பும் முதுகு எலும்பும் இந்த முழங்கால் முட்டு எலும்பு முட்டு பகுதியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லோடை வந்து தாங்கக்கூடியது. நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு வந்து தெரியும், இந்த முதுகுல கீழ் முதுகு தண்டு பகுதியும் நம்மளுக்கு வந்து தேய்மானம் வந்து ஏற்படும். இடுப்பு முட்டு பகுதியும் தேய்மானம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கு. ஆனால் இந்த முழங்கால் முட்டு பகுதி நம்ம உடம்புல மிக அதிக அளவுக்கு தேயக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம், இதில் மூவ்மெண்ட் வந்து அதிகம். அதாவது ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து மடக்கும், அதே டைரக்ஷனில் வந்து நீட்டும், அவ்வளோதான். ரைட். அப்படி மடக்கி நீட்டும் பொழுது நம்மளோட ஒட்டுமொத்த பாடியோடைய வெயிட்டும் அதில் லோட் ஆகும். அப்படி நம்ம வந்து நம்மளுடைய உடல் எடையை அது வந்து தூக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நிறையா வந்து வேலை பார்க்கணும். ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து இந்த எலும்பு மூட்டு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய அமைப்பு சொல்லணும் இல்லையா? இதில் வந்து ஒவ்வொன்றா வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்து இருக்கும். பொதுவாக நாம் நிற்கும்போது, நடக்கும்போது, இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது முழங்கால் முட்டு பகுதியில் அதை சுற்றி இருக்கக்கூடிய தசை பகுதிகள் இந்த முழங்காலம் மடக்கி நீட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தசை பகுதிகள் முதல்ல வந்து இந்த லோடு வந்து தாங்கும். ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னீங்கன்னா நம்ம மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ நேரம் நம்மளால் வந்து நிற்க முடியும். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மசில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவங்க வந்து இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மாறும். அடுத்தது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டயர்டாகும், அடுத்து வீக் ஆகும். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும் பொழுது நம்மளுக்கு தசையில் லைட்டாக வந்து ஒரு டயர்ட்னஸ், அதுக்கடுத்து வலி வந்து ஏற்படும். இது என்ன மாதிரியான ஒரு அறிகுறி அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய உடல் வந்து நம்மகிட்ட வந்து இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியாது, தசை வந்து ரொம்ப பலவீனமாக வந்து ஆயிடுச்சு, இது ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு, எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இங்கே பல பேருக்கு வேலைப்பளு காரணமாக இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து ஒர்க்லோடு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு தொடர்ந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இந்த தசை டயர்டானதுக்கப்புறம் அடுத்து இந்த வெயிட் வந்து டைரெக்டாக மூட்டு பகுதியில் முழுக்க முழுக்க வந்து விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ எலும்பு வழியாக இந்த வெயிட் பியரிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய முதல்ல அந்த சவ்வு பகுதிகள் தான் வந்து லோடு வந்து தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த குருத்தெலும்பு பகுதிகளும் இந்த முழங்கால் மூட்டு பகுதிக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் சொல்லக்கூடிய ஒரு தட்டு போன்ற அமைப்பு கொண்ட ஒரு குருத்தெலும்பு பகுதியும் அதிகமான அளவுக்கு வந்து லோடு வந்து தாங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். ஜாயின்ட்லையும் நம்மளுக்கு வந்து மைல்டாக பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். இங்கே குருத்தெலும்பு பகுதி ரொம்ப நேரம் தொடர்ந்து ஒரே பொசிஷன்லேயே வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த மூட்டுக்கு தேவையான சத்துக்கள் வந்து சரியாக
போய் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறையும். இது நம்ம நேற்று ஒரு லைவ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். வியர் அண்ட் டியர் அண்ட் டீஹைட்ரேஷன், இதுதான் இதில் வந்து நடக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ். அடுத்து இந்த குருத்தெலும்பு பகுதியும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மெனிஸ்கஸ் டிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இங்கே உருவாயிரும். இப்போ இந்த மூட்டு பகுதியில் மைனர் ஒரு சின்ன இன்ஜுரி, இதில் வந்து நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இது வந்து ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராக் விழுகிற மாதிரியான வந்து ஒரு அமைப்பு, இப்போ ஒரு மைனர் ஸ்க்ராட்ச் வந்து ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது திரும்பி ரிப்பேரிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி சரி பண்ண முயற்சி பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் காரணமாக தினமும் வந்து நிற்போம். அப்போ என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா ரிப்பீட்டடாக இன்ஜுரி நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜை வந்து தாண்டும் பொழுது அங்கே வலி சிறுசாக வந்து இருக்கிற வலி கொஞ்சம் பெருசாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் எப்பயாவது தெரிகிற வலி கொஞ்சம் டைமிங் வந்து ஜாஸ்தியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற நமக்கு 2 மணி நேரங்கள்லேயே வலி வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக ஆரம்பிக்கும். நாளடைவில் வந்து இந்த குருத்தெலும்பு பகுதி வந்து தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு பகுதிகளும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை வந்து குறைஞ்சி போயிடும். இப்படி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வந்து பாதிக்கப்பட்டு என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த குருத்தெலும்பு பகுதி கிட்டத்தட்ட வந்து முழுக்கவே தேய்ந்து போகக்கூடிய வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ இந்த குருத்தெலும்பு பகுதி வந்து தேயுதுன்னு வந்து வச்சுக்கோங்க, இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப் வந்து இருக்கக்கூடியது கொஞ்சம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ அப்போ வந்து இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் கேப்சூல் நம்ம வந்து இருக்கு. அந்த கேப்சூலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவம் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டித்தன்மையாகி அதுவும் வந்து மூட்டு பகுதிக்கு வந்து ஒரு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து உருவாக்கும். நாளடைவில் இது மூமெண்ட் வந்து குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெயிட் பியரிங் ரிப்பீட்டடாக வந்து கொடுக்க ஜாயிண்ட்டுக்கு வந்து அதிகமான அழுத்தம் வந்து கொடுக்க இங்கே என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா எலும்பு மூட்டு தேய்மானம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலும்பு வளைந்து போவதற்குரிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக வந்து இருக்கும். ஜெனு வேரம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி பவுலக்னு வந்து சொல்லுவோம். கால் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக வளைந்து போன மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது போன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த முழங்காலில் நம்மளுக்கு எலும்பு தேய்மானம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எலும்பு வந்து வளைந்து போய் நம்ம வந்து நடக்க முடியாத அளவுக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனையை வந்து உருவாக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து இந்த எலும்பு மூட்டு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து இருக்குது, இதனால் இது வந்து தேய்மானம் வந்து இருக்குது. நான் சொன்ன இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பை ஏஜிங் ப்ராசஸில் வந்து வரக்கூடியது. இதுவே நாம் சரியாக வந்து உணவு வந்து எடுத்துக்கிறல, கால்சியம் சத்து வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறல, விட்டமின் டி வந்து கிடைக்கல அப்படின்னீங்கன்னா இது இளமை பருவத்திலேயே நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மூட்டு பகுதியை ரொம்ப நேரம் வந்து ஒர்க் வந்து கொடுக்கறத வந்து தவறா அப்படின்னு வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? தவறு வந்து கிடையாது. நம்மளுடைய உடல் மொழின்னு ஒன்று வந்து இருக்குது, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ். நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில் டயர்டாகுது அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட்டுக்கு வந்து போகணும். ஏன்னா இது வந்து ஒர்க்கு வந்து கெப்பாசிட்டி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து இருக்கிறது கிடையாது. ஒரு 20 வயசில் 25 வயசில் இருக்கிறவங்க வந்து 4 மணி நேரம் தொடர்ந்து நிற்க முடியும். 35 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தான் நிற்க முடியும். 40-45 வயசு வந்து தாண்டும் பொழுது அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் தான் நிற்க முடியும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் கூடும் பொழுது வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாகவும் தசைகளில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் மற்றும் சத்துக்கள் வந்து குறைபாடு காரணமாகவும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பபிலிட்டி இதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையும். ஸோ அதற்கேற்ற மாதிரியான நம்ம வந்து ஒர்க் லோடு கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அந்த வெயிட் பியரிங் லோடிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்காது.
ரிப்பீட்டடாக வந்து அங்கே ஜாயிண்ட் வந்து டேமேஜ் வந்து நடக்காது. இந்த ஜாயிண்ட் டேமேஜ் வந்து நடக்கிறத இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வந்து அடுத்து ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து எழலாம். பொதுவாக குருத்தெலும்பு பகுதி வந்து தேஞ்சு போனதுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஒரு எலும்பு வந்து உடைஞ்சு போச்சு அப்படின்னீங்கன்னா மறுபடியும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த குருத்தெலும்பு பகுதி வந்து தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கு வளர்வதற்குரிய வாய்ப்பு திரும்பி சரியாகி பழைய நிலைமைக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து கிடையாது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குருத்தெலும்பு வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகாமல் வந்து இருப்பதற்கான அந்த வழிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னீங்கன்னா இந்த எலும்பு மூட்டு தேய்மானத்தை நம்ம வந்து வரவிடாமல் நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்த எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முழங்கால் மூட்டு மட்டும் வந்து ஏன் இவ்வளோ அதிகமாக வந்து தேய்மானம் வந்து ஏற்படுது அப்படின்றது தான். இந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் என்னென்ன காரணங்கள்னாலலாம் வந்து தேயுது அப்படின்றத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் வந்து டீட்டெயில் நம்ம வந்து சொல்கிறோம். எல்லாரும் ஓடி ஓடி நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியா தப்பான்ற வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூ வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.